2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 552வது பக்கத்தில் இருக்கிறது. எங்கள் ஊழியத்திலேயே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து. இங்கே தேவ மனுஷன் சொல்றாரு, எங்க கையில கொடுக்கப்படுகிற நம்பி ஜனங்கள் கொடுக்கிற இந்த பணத்தை நாங்க சரியா கையாளுறோம். ஏன் கையாளுறோம் அப்படின்னா, யாருமே எங்களை பற்றி என்ன பண்ணிடக்கூடாது, குற்றப்படுத்தாதபடிக்கு. அப்போ நம்பர் 2, இரண்டாவது, நீங்கள் பொது அறிவு உள்ளவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு உங்களை குறித்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும், உங்களை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை வரும், உங்களை குறித்தே ஒரு பெரிய மதிப்பு உங்களுக்கு வரும். நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை மதிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம மட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும்ல, இந்த மாதிரி பொது அறிவு மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு வரும். அப்படியே ஒரு கனமாக கரெக்டான பாதையில் நம்ம போகிறோம், நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நம்மை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட், நம்மை குறித்து நமக்கு ஒரு மதிப்பு வேண்டும் என்று நினைப்பீர்களே, ஆனால் நீங்கள் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு பொது அறிவை தாரும் ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவது, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்க வாசிப்பீங்க. மெய்யாகவே 16ஆம் அதிகாரம் 12வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்திலே, இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிப்பீர்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவர்கள் போய் சேர்ந்தபோது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாம் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே தொற்காள் அப்படி என்கிற ஒரு விதவை இருக்கிறார். அந்த விதவை மரிச்சு போறாங்க. அதை இதுக்கு முன்னாடியே ஆண்டவரை குறித்து நம்ம அதை வாசிச்சோம். இப்போ இந்த தொற்காள் மரித்து போன உடனே பேதுருவை ஜெபம் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. இவர் போய் பார்த்தா இந்த தொற்காள் மரித்து போய் கிடக்கிறார்கள். அவர்களை சுற்றி யார் நிற்கிறாங்களாமா? இந்த தொற்காளை மாதிரி விதவைகள் நிற்கிறார்கள். விதவைங்கிற ஒவ்வொருத்தருமே தங்களுடைய கையில என்ன வச்சுக்கிறாங்க? தங்களுடைய கையில அவங்க செஞ்சு கொடுத்த வஸ்திரங்களை வச்சுட்டு எல்லாருமே அழுதுட்டு நிற்கிறாங்க. அதான் நான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு ஓல்டேஜ் ஹோம் போனேன். ஆண்களுடைய ஓல்டேஜ் ஹோமுக்கும் போயிருக்கிறேன், பெண்களுடைய ஓல்டேஜ் ஹோமுக்கும் போயிருக்கிறேன். அப்போது பெண்களுடைய ஓல்டேஜ் ஹோமுக்கு போகும்போது ஐயோ என்னால் இது பொறுக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு சண்டை உள்ளுக்குள்ள, அத்தனை சண்டை மாறி மாறி அவங்களால ஒவ்வொரு 2 பேர் 3 பேர் ஒரு குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க. பொதுவாகவே இந்த மனசில் ரொம்ப விரக்தியாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மற்றவங்களுக்கு அப்படியே பொறாமை எரிச்சலினால பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த தொற்காள் ஒரு விதவையாக இருந்து அநேக விதவினுடைய இருதயத்தில் என்ன பிடிச்சாங்கன்னா இடம் பிடிச்சிட்டாங்க. அவங்க மரிச்சு போய் கிடக்கும்போது யார் அவருடைய மரணத்தை குறித்து துக்கப்பட்டாங்களோ இல்லையோ, கூட இருந்தவங்க அவங்க மரணத்தை குறித்து துக்கப்பட்டாங்க. நான் நம்புகிறேன்
ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நம்ம மரிச்சு போகும்போது, நம்ம அதான் இறந்து போய் கிடக்கும்போது, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் இவங்க கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்கள மாதிரி வாழணும்ப்பா, ஒரு தீமை கூட இவங்க செய்ய மாட்டாங்க, நல்ல குணம், நல்ல கேரக்டர், ஐயோ அவ்வளோ உதவி. நான் நம்புறேன் நீங்க பொது அறிவு உள்ளவர்களா இருந்தா இந்த உலகத்தை விட்டு போகிற நாட்களை இந்த ஊரே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை குறித்து மெச்சிக்கொள்ளும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. கோடிக்கணக்கான பணத்தை வைத்து மரித்தவர்களும் ஒன்றுமில்லாமல் மரித்தவர்களையும் இன்றைக்கு இந்த உலகம் ஒன்றும் இல்லாமல் மரிச்சா கூட நிறைய பேரை போற்றிட்டே இருக்குது. காரணம் என்ன? இந்த உலகத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா ஞானமாய் பொது அறிவாய் வாழ்ந்தார்கள். 3 காரியத்தை உங்களோடு பேசினேன். ஏன் நமக்கு பொது அறிவு வேணும்னா, 1, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அதில் அப்படியாமா நேர்த்தி உள்ளவர். நம்பர் 2, 2வது, நம்மை குறித்த ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் நமக்கு வரணும் அப்படின்னா நமக்கு என்ன அறிவு வேணும்? பொது அறிவு வேணும். நம்பர் 3, நம்மளை இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பொது அறிவு. ஆமென். ஆண்டவரே, நீர் எனக்கு கற்றுத்தாரும். ஜெபம் பண்ணலாமா? முடிஞ்சவங்க முழங்கால நில்லுங்க, முடியாதவங்க எழுப்பி நின்று கொள்ளுங்கள். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் உன்னை விட்டு நான் அகற்றுவேன். விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் உன்னை விட்டு நான் அகற்றுவேன். பிரதர், அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். பிரதர், அம்மா, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை குறித்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் என்னை குறித்து நான் நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. இந்த பைபிளை தூக்குறதுக்கு ஒரு பெரிய மதிப்பு எனக்கு இருக்கணும். எத்தனை பேர் அப்படி வாழ்றாங்களோ இல்லையோ, ஆனா நான் அப்படி வாழணும். இந்த வேதத்தை சுமக்கிற நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாருன்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. உங்க சொந்தக்காரங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ரட்சிக்கப்படாத அந்த நபர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா நம்ம அப்படி இருந்துட முடியாது. கர்த்தர் தான் அதை தரணும். நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அதை செய்வார். நீங்க எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, நீங்க எல்லாம் ஒரு சர்ச்சுக்கு போற ஆளா அப்படின்னு எத்தனையோ பேர் நம்மளை பார்த்து பேசியிருக்காங்கல்ல. இனி அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க கூடாது. நம்மளை பார்க்கிற அத்தனை பேரும் நமக்குள்ளே கர்த்தரை பார்க்கணும். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. என்னை பார்க்கிற ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே உங்களை பார்க்கணும், ஆண்டவரே உங்களை பார்க்கணும், ஆண்டவரே. ஹalleluya.